லூசோட டைரி இங்க வந்துச்சுனா அப்போ என்னோட டைரி அவள மாதிரி நான் எங்க போறேன்? Krishna cottage, Krishna cottage, Krishna cottage, Krishna hey friendship தான் ஒரு பூக்கூடை. என்னோட வேண்டுகோளுக்கு இணங்கி இங்க ஒரு ஆவி வந்திருக்கு. அந்த ஆவி யாரு என்னன்னு முதல்ல விசாரிச்சுட்டு அப்புறம் உங்க பிரச்சனை எல்லாம் கேட்கலாம். ஆவி உலகத்துல இருந்து வந்திருக்க பிரஜையே நீ ஆனா? அப்ப நீ பொண்ணா? பொண்ணே பொண்ணே, ஆவி உலகத்துல எல்லாரும் சௌக்கியமா? என்னோட அத்தா அம்மாஞ்சி, அப்புறம் என்னோட கக்குமணி பாட்டி, அப்புறம் பக்கத்தா திருடு மாமா, என்னோட அப்பா எல்லாரும் சௌக்கியமா? ஓ, அவத்துல எல்லாரும் நல்லா இருக்காளா? ஓகே ஓகே. பெண்ணாவி பெண்ணாவி, நீ அவாட்டெல்லாம் சொல்லி கொஞ்சம் தவசத்தப்பெல்லாம் கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டு போக சொல்றியா? ஏன்னா நான் ஒவ்வொரு தவசத்தன்னைக்கும் நான் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயின்னு இருக்கேன். மச்சான், நான் ஒரு கேள்வி கேட்குறேன்டா. ஆவி ஆவி, அடுத்ததா நான் டேட் போகிற பொண்ணோட பேர் என்ன? என்னடா அது அழிஞ்சிருச்சு? அட பாவி, நான் கஷ்டப்பட்டு ஒரு ஆவியை கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி எஸ்க பெஸ்க கேள்வி கேட்டு அதையும் நீ ஓட்டி விட்டுட்டியே. சரி, இது போன வேற ஆவி வராதா? நீ வேற ஆவி கூப்பிடு போங்க. சரி ஓகே, நான் வேற ஆவியை கூப்பிடுறேன். புதுசா ஏதோ ஆவி வந்திருக்கு போல இருக்குடா. போங்கோ. என்னடா இது? பொங்க உட்கார்ந்து இடத்துல மேகி உட்கார்ந்துட்டு இருக்கா. டேய், அடுத்து வேற மறைஞ்சிட்டான்டா. போங்க மேகி ஆகலாம், மேகி போங்க ஆகலாம். அர்த்து காணாம போலாம், அவன் திரும்பி வரும்போது நீங்க காணாம போலாம். ஏன்னா இந்த ஆவி உலகத்துல என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். மேகி மேகி, எனக்கு ரொம்ப நாளா ஒரு சின்ன ஆசை மேகி. இந்த கிளியோபட்ரா ஆவியை கூப்பிடுறியா? இந்த கிளியோபட்ரா ஆவியோட பேசணும்னு ரொம்ப நாளா ஆசை மேகி. கிளியோபட்ரா வரதுக்கு சான்ஸே இல்ல, ஏன்னா அது மறுபிறவி எடுத்திருக்கு. இப்ப கிளியோபாட்ரா எங்க வாக்கு பிறந்திருக்கா? இப்போ இந்த ஜென்மத்துல கிளியோபட்ரா மேகி என்கின்ற மரகத வழியா பிறந்திருக்கா. ஓ, ஒரு ஜென்மத்துல அழகா பிறந்தா அடுத்த ஜென்மத்துல கேவலமா பிறக்கணும்ன்றது தலையெழுத்து போல் இருக்கு. ஆமாமா, நாம என்ன செய்யறது மேகி அதுக்கு? போன ஜென்மத்துல கிளியோபாட்ரா, இந்த ஜென்மத்துல ஆந்தையோபாட்ரா. ஆமாமா, இருட்டுல இவ கண்ணு உருட்டுறத பார்த்தா நிஜமாலுமே அந்த மாதிரி தான் இருக்கு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Avi. Happy birthday to you. ஏய், இப்படியே நீங்க விளையாடிட்டு இருந்தீங்க, அப்புறம் எக்ஸாசிஸ்ட், ஓமன் 1, ஓமன் 2, ஓமன் 3 இந்த ஆவிங்களெல்லாம் ஒன்னா கூப்பிட்டுருவேன். ஐயோ வேண்டாம் மேகி, ஜூஸ்ல ஸ்ட்ரா போட்டு குடிக்கிற மாதிரி நம்ம ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சு குடிச்சிரும் மேகி. மேகி மேகி, யாராவது ஒரு பெரிய ஆளோட ஆவிய கூப்பிட்டு பாப்போமா? சாம், நீங்க ரெண்டு பேரும் சத்தம் போடாம இருங்க. ஏய், இங்க ஒரு ஆவி வந்திருக்கு. ஹலோ, நீங்க விஐபி ஆவியா? இல்ல ஆக்டரா? அப்படின்னா நீங்க ஸ்போர்ட்ஸ்மேனா? அப்போ நீங்க லீடரா? லீடர்னா சர்வாதிகாரியா? ஹெய் ஹிட்லர். சார், நீங்க வந்திருக்கிறத நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன சாப்பிடுறீங்க? ஜூஸ் சாப்பிடுறீங்களா? அறிவு கிட்ட முண்டோம், அவருக்கு ஜூஸ் பிடிக்காது. சார், ஜெர்மனில எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா சார்? ஆமா, கிடைச்சாலும் நீங்க எங்க விடுவீங்க? ஏய் இருங்க, இந்த ஆவிக்கு அப்புறம் வேற ஒரு ஆவி வந்திருக்கு. ஐயோ, யாராக்கும் நீங்க? பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாளே, தங்க சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாளே.
நான் கண்டுபிடிச்சிட்டேன் வந்திருக்கிறது ஜேபி சந்திரபாபுவோட ஆவி. பாய்ஸ், இது என் ஃப்ரெண்டோடது. ஸ்மித்தான்னு பேரு. காதல் தோல்வியில சூசைட் பண்ணிக்கிட்டா. அவ என்னோட வெல்விஷர். இப்போ நான் அவளோட ஆவியை தான் கூப்பிட போறேன். அவ கோவக்காரி, ஜாக்கிரதை. மேகி, ஏன் இந்த மாதிரி துர்மரணத்துல செத்த ஆவியெல்லாம் கூப்பிட்டு இருக்காய்? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுத்துனா. சத்தம் போடாத. ஸ்மிதா வரப்போறா. வரா. ஸ்மிதா, நீ எப்படி இருக்க? ஏன் ஸ்மிதா, கோவமா இருக்கியா? என்ன கோவம் ஸ்மிதா? உன்னை ஏமாத்தின உன் ஃப்ரெண்டு விஷால நீ பழி வாங்க போறியா? இல்ல மொத்த ஆம்பளை வர்க்கத்தையும் நீ பழி வாங்க போறியா? இல்ல டேட் வச்சுக்கிற எல்லாரையும் பழி வாங்க போறியா? அடி பாவி மேகி, ஆவிக்கே இல்லாத எண்ணங்களை நீ ஏன்டி தூண்டி விடுற? சுமிதாவி, நான் உன் விஷால் லவ்வர் மாதிரி கிடையாது. நல்ல லவ்வர், நம்பகமான லவ்வர். அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்ம டேட் வச்சுக்கலாமா? ஏண்டா, அடுத்த ஜென்மத்துல அது பிறந்து வளர்ந்து பெரிய ஆளாற வரைக்கும் நீ அப்ப கிழவனே ஆயிருப்படா. ஐயோ, கேண்டில் அணைஞ்சிருச்சுடா. அவ போயிட்டா. ஏன் மேகி, ஏற்கனவே போனதுனால தானே ஆவியா வந்திருக்கா. திருப்பி எப்படியாக போவா? போனா போது விட்டு போ மேகி. அது இல்ல சாம், ஆவிய வரவழைச்சு பேசிட்டு திருப்பி அவங்க ஆவி உலகத்துக்கே அனுப்பிச்சிடணும். இந்த ஸ்மிதாவோட பேசுறச்ச என் கவுன செதறி போச்சா, அதனால அதனால ஸ்மிதாவோட ஆவி திரும்பி போகவே இல்ல. என்ன சொல்றாய்? திருப்பி போகவே இல்லையா? ஆமா, அவளோட ஆவி இங்கதான் உங்க பிளாட்ல இருக்கு. அடி பாவி, தெய்வீகமா இருந்த ஒரு பிளாட்ட இப்படி ஹாண்டட் ஹவுஸ் மாதிரி ஆக்கிட்டியேடி. ஏய் மேகி, மரியாதையா சுமிதாவிய வந்த இடத்துக்கு அனுப்பிச்சிரு. இல்லனா எனக்கு ஆவினா பாயாட்டி. சரி, சத்தம் போடாம இருங்க. ஸ்மிதாவோட ஆவியே மேல போ. போன்னு சொன்னா போயிடுமா? மெதுவா பவ்யமாயிட்டு சொல்லணும். சுமிதாவி, நீ திருப்பியும் ஆவி உலகத்துக்கே போய்க்கிறியா? அங்க உன்னோட அம்மா ஆவி, அப்பா ஆவி, தாத்தா ஆவி எல்லோரும் உனக்காக காத்துட்டு இருப்பா இல்லையா? அங்க போயிட்டு பப்பு மாமன் சாப்பிட்டு நாளைக்கு வரியா? நான் உனக்கு ஆவியில பண்ண கொழக்கட்டை பண்ணி தரேன், ப்ளீஸ். Oh my God. ஸ்மிதா இதுக்கு ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாளே. அவளுக்கு திரும்பி போக இஷ்டமே இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்றது பாய்ஸ்? அடி பாவி மேகி, வேலியில போற ஓனவை தூக்கி வேட்டியில விட்ட கதையாச்சு. உன்னை யார் இந்த சுமிதாவியை கொண்டு வர சொன்னது? இந்த பிளாட்ல நாங்க எப்படி தங்குறது? ஐயோ பயமா இருக்கு. எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா. ஓம் பாடாச்சு, உன் ஸ்மிதா பாடாச்சு. நீ தானே கேட்ட அவளோட டேட்டிங் போனோம் அப்படின்னு. அதான் உன்னோட இங்கேயே தங்கிட்டா. ஏய் பாய்ஸ், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஸ்மிதாவோட ஆவி ரொம்ப பொல்லாத ஆவி. அவ உயிரோடு இருக்கும் போதே கோவம் வந்தா அப்படி கடிச்சு கொதறிடுவா. சோ நான் இப்பவே சொல்லிட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம். அப்புறம் நீங்க பொழைச்சீங்கன்னா நாளைக்கு காலைல வந்து நான் உங்களை பாக்குறேன். பாய். டேய், என்னடா இது இப்படி சொல்லிட்டு போயிருக்கா? எப்படியோடா மேகி? வெளியில வா மேகி. மேகி வெள்ளவாடி. என்னது, எங்க தூக்கத்தை மட்டும் பறிச்சுட்டு நீ மட்டும் உள்ள நல்லபடியா தூங்கிட்டு இருக்கியா? மேகி, உன் ஃப்ரெண்ட் ஆவி உன்னை கூப்பிடுது, வெள்ள வா. இல்லடா மேகி தான்டா. இப்ப எதுக்கு பேய் மாதிரி கத்துறீங்க? பேய் பிடிச்சி எங்க பிளாட்ல விட்டுட்டு நீ பேய் மாதிரி கத்துறேன்னு சொல்றியா? சரி, இப்ப எதுக்கு என்ன தூக்கத்துல இருந்து எழுப்புனீங்க? என்னது, எதுக்கு எழுப்பினோமா? உன்னோட ஃப்ரெண்ட் ஆவி எங்க பிளாட்ல அடிக்கிற லூட்டி தாங்க முடியலையாக்கும். அது எப்படியாவது வெளியில அடிச்சு தொலைங்க. சாரி பாய்ஸ், எனக்கு ஆவிய வரவழைச்சு தான் பழக்கம். திருப்பி அனுப்ப தெரியாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். என்னவாக்கு நியாயம் இது? நீ பாட்டுக்கு உன்னோட ஏசி பெட்ரூம்ல நல்லா நீட்டி நிமிர்ந்து தூங்கிட்டு இருப்பாய். நான் அந்த சுமிதா ஆவியோட கஷ்டப்பட்டு இருக்கலாமா? இங்க பாரு, எப்படியாவது சுமிதா ஆவியை நீயாக்கும் விரட்டி அடிக்கலாம். ஏய், சொன்னா புரிஞ்சுக்கோங்கடா. எனக்கு ஆவிய வரவழைச்சு எப்படி பேசணும்னு தான் சொல்லி தந்தாங்க. திருப்பி அனுப்புறத சொல்லியே தரலடா. மேகி, எங்களுக்கு பயமா இருக்கு மேகி. ஒரே சலங்க சத்தமா கேக்குது. அட்லீஸ்ட் உங்க பிளாட்ல எங்க ரெண்டு பேருக்கு தங்கறதுக்காவது இடம் கூட ப்ளீஸ். சாம், அதெல்லாம் என்னால முடியாது. எனக்கு தூக்கமா வருது.
குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஏய் மேகி ப்ளீஸ் மேகி எங்களை காப்பாத்து மேகி எங்களுக்கு பயமா இருக்கு. ஏய் நீதான் பெரிய ஆம்பளை சிங்கமாச்சே, உனக்கு தான் பயனா என்னன்னு தெரியாதே. ஏய் மேகி நான் ஆம்பளை சிங்கம் தான், ஆனா இப்ப ஆம்பளை அசிங்கமா நிக்கிறேனே. தயவு செய்து சுமிதாவிய திருப்பி மேலேயே அனுப்பிச்சிரு மேகி ப்ளீஸ். சரி ரொம்ப கெஞ்சாத. யூ நோ வாட், ஸ்மிதா ஆவின்னு ஒண்ணு உங்க ஃபிளாட்ல இல்லவே இல்ல. நீ தானே சொன்ன சுமிதான்னு ஒரு ஆவி உலாத்தின்னு இருக்குன்னு. லூசு, ஆவியாவது உலாத்துறதாவது. யூ நோ வாட், ஸ்மிதாவுக்கு ஆவியே கிடையாது. என்னவாக்கு இப்படி உளறின்னு இருக்காய்? தற்கொலை பண்ணிட்டு ஆவியா தானே அலைவா? அப்படியே எனக்கு ஸ்மிதான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்து அவ தற்கொலை செஞ்சு அதுக்கப்புறம் அவ ஆவியா உலாத்தினா தானே. எனக்கு தான் அப்படி யாருமே ஃப்ரெண்டே இல்லையே. அடி பாவி மேகி, அப்ப எங்க பிளாட்ல கேட்ட சலங்க சத்தம். அட பயந்தாங்குழி பசங்களா, அர்த்தோட சலங்கைய நடராஜ சிலைக்கு பக்கத்துல மாட்டி வச்சிருக்கு. அது காத்துல அப்படி இப்படி அசைஞ்சு ஆடி இருக்கும். அந்த சத்தத்தை கேட்டு நீங்க ஸ்மிதா ஆவின்னு நினைச்சு பயந்துட்டீங்க. அடி பாவி, எங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரத்துல இருச்சுவாயாக்கிட்டியடி. உன்னால எவ்வளவு நேரம் நாங்க தூங்காம இருந்துட்டோம் தெரியுமா? வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நாங்க தூங்காம இருந்தாவது புண்ணியமாவது கிடைச்சிருக்கோம். ராக்ஸ், மிரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய். உங்க மனசுல தைரியம் இல்ல, அதனால தான் நான் உங்களை ஈஸியா ஏமாத்திட்டேன். ஏய் மேகி எங்களை பயமூர்த்தி எங்களுக்கு ஆவி கதை சொல்லி உன் காலில் விழ வச்சிட்டல. இந்த நாள் ஞாபகம் வச்சுக்கோ, நான் சபதம் செய்யறேன். இதே மாதிரி நான் உன்னை பயமூர்த்தி போங்கோவியும் ஒன்னையும் என் காலில் விழ வைக்கல. என் பேரு ராக்ஸ் இல்ல, என் பேர் சாம் இல்ல. என் பேரு சாம் இல்ல, என் பேர் ராக்ஸ். ஏய் ஸ்மிதாவே இங்கே உலக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி வாடா வழிக்கு. குட் மார்னிங் பொங்கோ. ஹே மார்னிங். ஹே இவ்வளவு ஜாலியான மூட்ல இருக்க, என்ன விஷயம்? ஏதாவது புது பாய் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிச்சா என்ன? நான் சந்தோஷமா இருந்தாலே அது காரணம் பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணுமா? எல்லாரையும் ஒன்ன மாதிரி நினைச்சிட்டியா மேகி? ஹலோ, இந்த மாதிரி அட்மாஸ்பியர்ல லவ்லி மார்னிங், இவ்வளோ நல்ல ஃபில்டர் காஃபி, நல்ல புக்கு, அப்புறம் என்னோட ஆஃபீஸ் வேற இல்ல, நான் என்ஜாய் பண்ணக்கூடாதா? அது தப்பா? எனக்கு தெரியும் பொங்கோ, நீ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிற. ஏதோ விஷயம் இருக்கு. அடிச்சி ஒன்னும் இல்லன்றல. இருக்கு இல்ல இருக்கு இல்ல இருக்கு 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 இல்ல 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 இருக்கு இருக்கு இருக்கு. யூ நானே 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 யூ 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 மீ 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 மீ. மை டைரி பொங்கோ. முடியாது. மரியாதை என் டைரி கொடுத்துரு. அது எப்படி ஒரு இல்லாத பாய் ஃப்ரெண்ட வச்சு என்ன நீ லொல்லு பண்ணுவ? அண்ணா நான் உன் டைரியை படிக்க கூடாதா? நான் இந்த டைரியை படிச்சுட்டு ஒரு புக் பப்ளிஷ் பண்ண போறேன், மேகிஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் பொங்கோ. நோ ப்ளீஸ், இத நான் விடவே மாட்டேன். இத ஒரு கையால இல்ல, ரெண்டு கையால நான் படிப்பேன். ப்ளீஸ் பொங்கோ, நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அதை கொடுத்துரு பொங்கோ. ஓகே, பட் எனக்கு கொஞ்சம் லேசா பசிக்கிற மாதிரி இருக்கு. அதனால ஒரு நல்ல கீ ரோஸ்ட் அண்ட் மசால் தோசை அண்ட் என்னோட துணியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி அயர்ன் பண்ணி வை. ஓகே, அதுக்கப்புறம் அது என்ன 1 மினிட்? எப்படி அது? உன்னோட டைரி நான் படிக்கூடாதா? அது என்ன ரூல்? இனிமே நோ கண்டிஷன்ஸ், ஒன்லி ஆக்ஷன்ஸ். பொங்கோ ப்ளீஸ் பொங்கோ. என் பெயர் சம்பந்தமூர்த்தியா? மேகி, உன்னோட பேர் சம்பந்தமூர்த்தியா? இது நீ இவ்வளோ நாள் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் உடனே சாம்னு கூப்பிட்டுருப்பேன்ல. சாம் 1, சாம் 2, சாம் 1, சாம் 2, சாம் 1, சாம் பொங்கோ. ஆமா, சாம் 1, சாம் 2, சாம் 3, சாம் 4, சாம் 4. கொடு பொங்கோ இத. ஹேய், இது சாமோட டைரி பொங்கோ. இது எப்படி இங்க வந்தது? ஹே, அந்த லூசோட டைரி இங்க வந்துச்சுனா அப்போ என்னோட டைரி? அவளை மாதிரி நான் எங்க போறேன்?
குரங்குலேருந்து மனுஷன் பிறந்தாங்கிறத நிரூபிச்சிட்டடா நீ. நான் மனுஷனா பண்றேன், நீ இன்னும் குரங்காவே இருக்கிய. ஏண்டா என்னையா அப்படி சொல்ற? சொந்தமா யோசிச்சு ஒன்னால எக்ஸசைஸ் கூட பண்ண முடியாது. நீயே டிவி பார்த்து பண்ணிட்டு இருக்க, நீ என்ன சொல்றியா? பாடா. ஏண்டா சாம், ஏதோ ஆடிஷனுக்கு போயிட்டு வரலன்னு சொன்னியே, என்னவா காச்சு? அது ஏன்டா கேக்குற? சரியான உப்மா கம்பெனிடா. உப்மா கம்பெனியா? சேமியா உப்மாவா, கோதுமை உப்மாவா, இல்ல ரவை உப்மாவா? கொள்ளுப்புமா. கொள்ளு உப்மாவா? சரி அப்புறம் சொல்லு, மேல என்னாச்சு? அதை ஏன்டா கேக்குற? சரி சொல்றேன். முதல்ல அந்த பால் எடுறா. அந்த பாலை குடிச்சு இந்த பழத்தை தின்னு முடிச்சாதான் என் வயிற்றுச்சல் அடங்கும். இந்தா புடுறா. ஓ, வயிற்றில் பசியா அல்லது வயிற்றில் எரிச்சலா? சாப்பிடுங்கள் 4 வாழைப்பழம், 1 டம்ளர் பால். வயிற்றெரிச்சலும் போகும், வயிற்று பசியும் போகும். டிங் டாங் டிங் டாங். சரி இந்தாடா. டே போதும்டா, எனக்கு இல்லாம முழுசா குடிச்சிட்டியாடா? இப்ப சொல்ற விஷயத்த சொல்றேன். இங்க இருந்து கிளம்பி அட்ரஸ கண்டுபிடிச்சி நான் 8 மணிக்கு போனேனா, போன நம்ம கிருஷ்ணா காட்டேஜ் மாதிரியே ஒரு அபார்ட்மெண்ட்ஸ். அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபீஸ். அந்த ஆபீஸ்க்குள்ள போய் பார்த்தேன் பாரு. அந்த ஆபீஸ்ல ஒரு ப்ரொடியூசர் மாமா உட்கார்ந்திருந்தாரு. உட்கார்ந்திருந்தாரா? ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணி பாக்குற? சொன்னதே என்ன திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா என்ன சொல்ல விடு. சரி சொல்றா. அந்த ப்ரொடியூசர் மாமா என்கிட்ட உனக்கு கராத்தே எல்லாம் பண்ண தெரியுமான்னு கேட்டாரு. நானும் சார் சூப்பரா கராத்தே பண்ணுவேன்னு சொன்னேன். உடனே 2 ஸ்டெப் போட்டு காமினாரு. உடனே நானும் இப்படிதான் பண்ணி காமிச்சோன்னே, தம்பி நீ சூப்பரா பண்ற, இந்த படத்தோட வில்லன் நீதான் அப்படின்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லடா, கதைப்படி நான் ஒரு ஊமை, தெலுங்கு ஊமை, அதுவும் வாய் பேச முடியாத ஊமைன்னு வேற சொன்னாரா. ஏண்டா பே 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 இப்படிதானே ஊமை பேசுவா? இதுல என்ன தெலுங்கு ஊமை கன்னட ஊமைன்னு பிரிச்சு பாக்குறதுக்கு? டேய் நான் சொல்றத கேளுடா, இம்சை பண்ணாதடா சும்மா சும்மா. சரி சொல்லு. அது மட்டும் இல்லடா, அவர் இந்த கதையை சொல்லிட்டே இருந்தாரு. நானும் பூம் பூம் மாடு மாதிரி இதை கேட்டுட்டே இருந்தேன்னா, அப்புறம் அதோட கிளைமேக்ஸ்ல அலமேலு உன்னை சேஸ் பண்ணுவா, அலமேலு உன்னை பழி வாங்குவா, நீ பயப்படாம நடிப்பியான்னு கேட்டாரா. அலமேலு யாருடா? ஹீரோயினா? அழகா இருப்பாளடா? அத விட்றா, நானும் தைரியமா நடிப்பேன்னு சொல்லிட்டேன் அந்த ப்ரொடியூசர் மாமா கிட்ட. அந்த நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் ஜூஸ் எடுத்துட்டு உள்ள போனான். உடனே அந்த ப்ரொடியூசர் மாமா அவனை கூப்பிட்டுட்டு, என்னடா ஜூஸ் எடுத்துட்டு போறியா? உள்ள போனோடனே கதவை சாத்திக்கோ, உள்ள வெயில் வந்துரும், மேடம்க்கு ஒத்துக்காது அப்படின்னு சொன்னே அவனும் உள்ள போய் கதவை சாத்திட்டானா மச்சான். ஆமாமா, நானும் நிறைய ஷூட்டிங் எல்லாம் பாத்திருக்கேன்டா. ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் ஜூஸ் குடிச்சுட்டே இருப்பா. அதுக்கப்புறம் ஒருத்தன் பக்கத்துல உட்காந்துன்னு சாயம் பூசுற மாதிரி எப்பவும் போட்டுட்டே இருப்பான். இது மட்டும் இல்ல, சைடுல 2 பேர் பக்கத்துல நின்னுண்டு அந்த காலத்து ராஜாக்களுக்கெல்லாம் சாமரம் விசுவாளே, அந்த மாதிரி எப்பவுமே விசிறிண்டே இருப்பாடா. அலமேலு நீ பாத்திருக்கியாடா? முதல்ல லேசா எட்டி பார்த்தேன், ஃபேனும் ஏசியும் ஓடிட்டு இருந்தது, சரியா தெரியல. அப்புறமா நைஸா உள்ள எட்டி பார்த்தேன்னா, அந்த நேரம் பார்த்து ப்ரொடியூசர் மாமா வந்துட்டாரு. டேய் எட்டி பார்க்காத, போய் பேசாம உட்காருன்னாரா. நானும் பேசாம வாயை மூட்டு உட்காந்துட்டு இருந்தேன்டா. அதுக்குள்ள இந்த ப்ரொடியூசர் வந்து இங்கே உட்காந்துருன்னுட்டு, உனக்கு கதை பிடிச்சிருக்காப்பா, இந்த கதையை கேட்டதுல உனக்கு சந்தோஷமா சம்மதமானாரு. நானும் சரி சார்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, இந்த கதை உனக்கு ஓகே, ஆனா அலமேலுக்கு உன்னை பிடிக்கணும்ல அப்படின்னு சொன்னாரா. உடனே நான் என்ன பண்ணேன், இந்த அலமேல பாக்குறதுக்காக இந்த டோர் வாசல்லே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்டா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் மச்சான். அந்த நேரம் பார்த்து அசிஸ்டன்ட் ஜூஸ் கொண்டு போயிட்டு இருந்தான். அவன் உடனே என்கிட்ட வந்து, அலமேலு மேடம் ரொம்ப பிஸியா இருக்காங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் வெளியில வருவாங்கன்னு சொன்னான். ரொம்ப நேரமா ஆச்சு ராக்ஸ், தாங்க முடியல என்னால. கடைசியில ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த அலமேலு வேகமா வெளியில வந்தாடா. அப்படியே அலமேலு முகத்தை பார்த்து அவளோட அழகுல மயங்கி அப்படியே இருந்துட்டியாடா? அதுதான்டா இல்ல, அவளை பார்த்தோன்னு பயத்துல அப்படியே சோப்பா மேல ஏறி நின்ட்டேன்டா. ஏண்டா அவ என்ன குண்டா? அது இல்லடா, 3 அடி உயரம், 50 கிலோ எடை, 4 காலு 1 வாலு, வாய் பிளாக் அண்ட் பிரவுன் கலர், வாயை தொடர்ந்து கிண்டல் பண்ணாதடா, சிரிக்காதடா. இரு நான் சொல்றேன். அந்த ஹீரோ நாய் குடிச்சு செத்து போயிட்டான். அப்புறம் அலமு நீ தான் கல்யாணம் பண்ணிக்கிற, கரெக்டாடா? அது இல்லடா, அந்த அலமேலுக்கு நான் தான் ஃபுல் இன்சார்ஜ்னு சொன்னாங்கடா. ஏண்டா
இதுக்கும் மேலேயும் ஏன்டா அலமுன்னு சொல்லிட்டு இருக்க? அதான் நாயின்னு தெரிஞ்சிருத்தோணும். நாயின்னு சொல்றா. ஏய் ராக்ஸ், அலமேல நாயின்னு சொல்லாதடா, அது கச்சிடும்டா. இன்சார்ஜ்னு சொன்னல, என்னென்ன பண்ணணும் தெரியுமா? அலமேலுக்கு டெய்லி சோறு வைக்கணுமா, ரூம் டெம்பரேச்சர்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கணுமா, வேலைக்கு ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கணுமாண்டா. இந்த டைம் டேபிள கரெக்டா ஃபாலோ பண்ணணுமாண்டா. இதான் உன் வேலைன்னு சொன்னாரா? இதெல்லாம் ரொம்ப டூ மச்சா தெரியாடா உனக்கு? இது டூ மச் இல்லடா, 3 மச் ஆக்கும். எல்லாம் சொல்லிட்டு இந்த ப்ரொடியூசர் மாமா எவ்வளவு போடுவேன்னு கேட்டாருடா. நானும் உடனே அவர் பவுடரை பத்தி தான் கேக்குறாரு நினைச்சுக்கிட்டு ஃபுல்லா போடுவேன்னு சொன்னேன்டா. அதுக்கு அறிவு கிட்ட நாயே, நான் அதை கேட்கல, பணம் எவ்வளவு போடுவேன்னு கேட்டாருடா. அங்க புடிச்ச ஓட்டம் தான்டா. இங்க வரைக்கும் அலமேல என்ன துரத்துறா மாதிரியே இருந்துதுடா மச்சான். ஏண்டா நீ ஒன்னும் கவலைப்படாதடா, நடந்தது என்னமோ நடந்து போயிடுத்து. இந்தா இந்த பழத்தை முதல்ல சாப்பிடுறா. நான் போய் ஒரு சீப்பு வாழைப்பழமும் ஒரு கேன் பாலும் வாங்கிட்டு வந்துடுறேன். டேராக்ஸ், எங்கடா போயிட்டு இருக்க? கேர்ள்ஸ் விளையாட்டுக்காக போயிட்டு இருக்கேன். நீ பேசாம வாயேன். ஏன், என்னாச்சு? என்ன ஆச்சோ ஏதாச்சோ முதல்ல நீ வாயேன், எல்லாத்தையும் சொல்றேன். குதிரக்குமா கேள்வி கேட்கறதே எனக்கு உழப்பா போச்சு. ஹாய். ஹாய் போங்கோ, என்ன பண்ணிட்டு இருக்காய்? நான் சும்மா டிவி தான் பார்த்துட்டு இருக்கேன். உள்ள வாங்க. மேகி எங்க? அவ வெளியே ஷாப்பிங் போயிருக்கா. ஓஹோ. இவ்ளோ நேரம் நாங்க 2 பேரும் அடிச்சிட்டு பிடிச்சிட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தோம் தெரியுமா? ஓ, எதுக்காகன்னு கேட்க மாட்டியா? எதுக்காக? இந்த டைரிக்காக. இது சாமோட டைரி மாதிரி இருக்கே. ம். மாதிரி இல்லடா, சாமோட டைரியே தான்.